ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வாதநாராயணன் கீரை அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப இதோட பயன்கள் என்ன என்பதை பார்ப்போம். வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். இது ஒரு மர வகையை சார்ந்தது. இந்த கீரையின் இலை பார்ப்பதற்கு புளிய மரத்தின் இலை போன்று இருக்கும். இதற்கு ஆதிநாராயணன் மற்றும் வாதநாராயணன் என்று வேறு பெயர்களும் உண்டு. இது வாத நோய்கள், மூட்டு வலி, தசைப்பிடிப்பு, முதுகு வலி, ஜீரணமின்மை, வீக்கம், இதய நோய் முதலியவற்றை சரி செய்யும் ஆற்றலை கொண்டது. வாங்க இப்ப இந்த கீரையை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது 400 கிராம் இட்லி அரிசி. இதை நல்லா தண்ணியில கழுவிட்டு 3 to 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா இதை மிக்சிலயோ இல்ல கிரைண்டர்லயோ போட்டு நல்லா நைஸான பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப நைஸா அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் திக்காவே அரைச்சிக்கோங்க. 1 கப் வாதநாராயண கீரையை நல்லா தண்ணியில கழுவிட்டு சுத்தமா எடுத்து வச்சிருக்கேன். இதை மிக்சி ஜாருக்குள்ள போட்டுக்கலாம். 2 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் கீரை சரியா இருக்கும். இதை மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். நீங்க மிக்சியில கூட போட்டு பொடி பண்ணிக்கலாம். இதை இடிச்சு பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இட்லி அரிசி மாவோட ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த கீரை பேஸ்ட்டை உள்ள ஊத்திடலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகா பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருந்த மிளகு சீரக பொடியும் உள்ள சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன். நீங்க ஒரு வேளை அப்ப போடலன்னா இப்போ உப்பு சேர்த்து போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கீரை வெங்காயம் எல்லாமே இந்த மாவோட நல்லா கலக்கிற மாதிரி ஒரு சீரா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அடைய நீங்க ஈவினிங் ஸ்நாக்காவும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கசப்பு எதுவுமே இல்லாம நல்லா இருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கலர் பச்சையா இருக்கிறதுனால அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாம நல்லா சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. இப்ப நம்மளோட மாவு கலந்தாச்சு. இத சூடான தோசைக்குள்ள ஊத்திட்டு அடை மாதிரி ஊத்தி வச்சிருங்க. உங்களுக்கு ஒரு வேளை அடை வேணாம், தோசை வேணும்னா இதை இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இது மெலிசா வரதுக்காக நான் கை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். சுற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னு தோணுச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ எல்லா இடமும் ஈவனாக வேகும். தோசை 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான இந்த வாதநாராயண அடைய செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.